தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் அத்தனை நபர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சமகால கட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். ஒவ்வொரு காலகட்டத்திலேயே இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணுக்குள்ள இருட்டடிப்பு செய்யப்படுது. நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்குதான்னு பார்த்தா இங்கே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும்பொழுது பார்த்தீங்களாக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை விழுங்கி கொள்கிற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்றைய சமகாலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமாக ஏற்படுத்தி யார் கூடவும், குறிப்பாக நான் சொல்கிறது, யார் கூடவும் கூட்டணி இல்லாமல் 2 சட்டமன்ற தேர்தல் 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து 40 லட்சத்துக்கு மேலே வாக்கு வங்கியை பெற்ற 8% மேலே வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் தமிழர் கட்சியோட இணைச்சு அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை இழந்து வரக்கூடாது என்பதற்காக இங்கே பல்வேறு நிலைத்து நின்று கூடிய திராவிட அரசியல் அதை முழுக்க முற்றிலும் துடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வருகிற 22/3/2025 அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் இந்த 1 மாத காலமாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்ற அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா, இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தீர்வு கொடுக்குறா? இல்ல, இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்தில் தீர்வு கொடுக்குற ஒரு விஷயத்தில் இருக்கும் பட்சத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க. அங்கே தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்கள் அங்கே தங்கச்சி மடத்தில் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் இணைகிறோம். அது சொல்கிற விதமாக தான் இந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கு மிகப்பெரிய அரசியல் வடிவம், அரசியல் சித்தாந்தம், அரசியல் கொள்கை பெருமளவு எங்ககிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இருக்குது. அந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு லட்சம் மக்கள் பேசுறதுக்கான அரசியலாக மாற்ற அண்ணன் செந்தமிழனோட சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல்ல அண்ணன் சொல்ற மாதிரி யாரு வேணாலும் இங்க வாழலாம். ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு. இது நாங்க சொல்லல, இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்க மாநிலங்களில் அவரவர் மண்ணின் உரிமைக்கானவரவே அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார். ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்களும் அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது. அது இந்துத்துவ அரசியலாக இருக்கட்டும், அது திராவிட அரசியலாக இருக்கட்டும், 2 அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்கே வரல. அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணிதிரள்றோம். இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியலை அப்படியே என்ன சொல்றது புதைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம். இந்த திராவிடத்துக்கு நடுவில் நின்று தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் வீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபரா நின்று நாங்கள் வேலை செஞ்சு 2026 எவர் வந்தாலும் சரிதான். தனியா நிற்கணும் ஒரு மனுஷன் சொல்றான் பார்த்தீங்களா, எல்லா பேரும் காட்டு வளம், கனிம வளம், இயற்கை வளம், இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம், இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த 50 ஆண்டுகளில் பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது.
எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழல்ல இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தன் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்க ஒரு செய்தியாளர் சந்திப்பை இங்கே நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசியம் பேசிய கட்டமைத்த களமாடிய சிறு சிறு கட்சிகள் நாம் தமிழர் விலகி வெளியில் சொல்றாங்க. வெளியே உள்ளவங்க என்ன இந்த கருத்து பரிமாற்றங்கள் என்ன காரணம்? ஒரு கட்சின்னு ஒன்று இருந்துச்சுனாக்க ஒருத்தவங்க வருவாங்க, ஒருத்தவங்க வெளியில் போவாங்க. அது இயங்கியல் கோட்பாடு. அது அவருக்கு குற்றம் காட்டி வெளியில் போவது தமிழ் தேசியத்தை கொண்டு செல்வதில் சீமான் தோற்றுக்காக சொல்றாங்க. திரு வேல்முருகன் தலைமையில் போய் நேற்று சில கட்சிகள் இணைந்திருக்காங்க. இது எப்படி என்ன நடக்குது? திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே போலையா? எம்ஜிஆர்கிட்ட இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலையா? திராவிடத்திலிருந்து 1000 கிளைகள் இங்கே உருவாகலையா? 1000 பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருப்போது குற்றச்சாட்டு என்னவா இருந்தது? கலைஞர் சரியில்லை, அதனால நான் வெளியே போகிறேன். அறிக்கை கணக்கு கேட்டேன், கலைஞர் எனக்கு கொடுக்கல, அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல. திராவிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியே போயிருக்காங்கல்ல. அதுபோல் இங்கே நின்று நிற்கிறவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போகிறாங்க. இங்கே தலைமைக்கான தளபதிகள் சிறப்பாக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? எவ்வளோ பேர் போனாலும் சரிதான். ஆனால் பார்த்துக்க, நேற்று கூட்டம் போட்டாங்களா, சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம். எத்தனை பேருங்கிறது மாவட்ட வாரியா, மாநில வாரியா, மண்டல வாரியா வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியோட மக்களுடைய செல்வாக்கோ இங்கே குறைஞ்சிருக்கா? ஒருபோதும் இல்லை. அதுக்கு பெரிய சான்று நேற்று நடந்த சாதி வாரி பஞ்சமி நில மீட்பு கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம். குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்களாங்க சார மக்கள் கலந்துக்கிறான். சாரையா எப்படி இங்கே இருக்கிற நிலை இன்னைக்கு நீங்கள் ஓப்பனாக நம்ம பேசுவோம், இந்த இடத்துல பேசுவோம். இன்னைக்கு இருக்கிற நிலை இன்னைக்கு 100 பேரை, ஒரு 200 பேரை, ஒரு 5000 பேரை அதிமுகவோ திமுகவோ 200 ரூபா பணமும் சரக்கும் கோட்டை பிரியாணி இல்லாமல் கூட்டத்தை கூட்ட முடியுமா? இன்றைய சமகாலத்தில் அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னெழுச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது? ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல், நீண்ட நெடுகாலமாக புகஞ்சிக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்கே வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சார எல்லாரும் வர்றான். நேற்று நடந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களாக்க இருக்கிற மாடியிலேயே மரத்தில் ஏறணும் இறங்க வச்சுட்டார் அண்ணன். அதுக்கப்புறம் மாடியில் இறங்கி ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறான், பொதுமக்கள் பார்க்குறான். அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழ் கட்சி வரும்போது அதில் ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில் இல்லை அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில் அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம். இப்போ நான் இருக்கிறேன்னா அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுருக்கேன்னா அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே நின்று நான் வேலை செய்யலாம் போகணும். என்னோட சிந்தனையும் என்னோட கொள்கையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா கட்சியினோட கொள்கை விதிப்படி கோட்பாடு படி என்ன பண்ணுவார்? நடவடிக்கை எடுத்து தான் வெளியனுப்புவார். அப்படி வெளியெடுப்புற நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க. போகும்போது எங்கே நின்று வேலை செஞ்சாங்களோ அவங்கள குறை சொல்லிட்டு போங்க. அது யாராக இருந்தாலும் தானே. அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் அது பொருந்தாதுல்ல. கட்சியை விட்டு வெளியே போகிற அதிமுக விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் இயக்கமாக இருந்தால் முரண்கள் இருக்கத்தான் செய்யும். குறைஞ்சபட்சம் ஒருத்தன் கட்சியை விட்டு வெளியே போவான், ஒருத்தன் கட்சிக்குள்ள உள்ள வருவான். இது இயங்கியல் கோட்பாடு. நீங்க கட்சி நீங்க காளியம்மாள பிசுறுன்னு சொல்றீங்க. பிசுறுங்கிற வார்த்தை வந்து அது என்ன உங்களுக்கு தவறான வார்த்தையா? நான் என்ன கேட்கிறேன், காளியம் வெளியே போனவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இன்னும் காளியம்மா அக்கா வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா? அறிவிப்பு வெளியே விட்டுட்டாங்களா? இப்போ அவங்க இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்களா? சேரல இல்லை. நான் என்ன கேட்குறேன், இல்லை நான் அதுதான் கேட்குறேன். விலகுன்னு சொல்லலை. ஒருத்தவங்க பிடிக்கலைன்னா ஒரு கட்சியில் நான் இணைவதற்கான காரணங்கள் என்னன்னா, முழுக்க திராவிடத்தை எதிர்த்து நின்றுக்கிட்டு தனி ஒருவனா நின்றுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கட்சியை கட்டிக்கிட்டு போறக்கூடிய நபரை நான் ஏற்கிற இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதற்காக நான் இணைகிறேன்.
நீங்க ஏன் அந்த கருப்பு சட்டையை எடுத்துக்கிறீங்க? அந்த சட்டையை நீங்க ஏன் போடுறீங்க? நீங்க உங்களுக்கான ஒரு நீங்க இதுக்கு ஒரு சரியான ஒன்று சொல்றேன். கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்றது உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். உங்களுக்கு உங்களோட 50 ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ள நீங்க கருப்பு சட்டைங்கிறது நீங்க எங்களுக்கான அடையாளம் நீங்க சொல்றீங்க. கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில சொல்லப்படுற ஒரு நிறம். இப்ப நான் சண்டைக்கு போறேன், நான் போருக்கு போறேன், கரிவேஷம் போட்டு தான் நான் போவேன். கரிவேஷம் ஒரு நிமிஷம் நான் அவங்க சார் கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். யாராவது ஒரு ஆளை கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சரிங்களா? எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். என்ன கருப்பு சட்டைங்கிறது தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள், முனியையா வழிவந்தவர்களுடைய, குலசாமி வழிவந்தவர்களுடைய நிறாது. தமிழர்களுடைய நிறாது. தமிழர்களுடைய நிறம் என்பது கருப்பு. அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறி போன ஒரு நிறம். நான் சண்டைக்கு போறேன், ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, குலசாமி கோயிலுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. கரிவேஷம் போட்டு தான் எல்லாரும் போவான், சண்டைக்கு போவான். இன்னைக்கு நான் எங்க நின்றுக்கிட்டு இருக்கேன்? போர்ல நின்றுக்கிட்டு இருக்கேன். போர்ல நிற்கும் போது யாரை எதிர்த்து போர்ல நின்றுக்கிட்டு இருக்கேன்? ஆரிய இந்துத்துவ தெய்வ போர்ல நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அதுல எனக்கு துணையா நின்று வேலை செஞ்சுட்டு வந்த திராவிடம் என்னை மீண்டு தமிழ் தேசிய அரசியலை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? குழி தோண்டி தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சான்று பாத்தீங்கல்ல, ஐயா வைகோ பேசினாரா? அழகா பேசினாரா? டேய் அதிமுக திமுக எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்க? அடிச்சுக்கங்க, பேசிக்கங்க, பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா பொது எதிரி ஒருத்தன் வர்றான். அந்த பொது எதிரி யாரு? தமிழ் தேசியம். அவனை விடவே கூடாது. யார் சொல்றா? எந்த ஆளை நாங்க நம்பிக்கிட்டு, எந்த ஆளை நினைக்கிட்டு தமிழ் தேசியம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வைகோ சொல்ற கருத்து என்னது? தமிழ் தேசியம்ங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாதுங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு. நீங்க நல்லா அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ நீங்க மறுபடியும் பாருங்க. இல்ல நீங்க நல்லா பாருங்க ஐயா, அந்த வீடியோ இன்னும் 100 தடவை பாருங்க. போலி தமிழ் தேசியம் சொல்லல, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றான். நான் இது நாள் வரைக்கும் 2009 இருந்து 2022 வரைக்கும் நான் எந்த சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்ததில்ல. தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக தான் நான் பணியாற்றிட்டு இருந்தேன். எங்களோட ஓட்டு வங்கி பார்க்குறீங்களா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 10,000 ஓட்டு இருக்கு. நீங்க 10,000 ஓட்டு நாம் ஒரு ஓட்டா கூட இருக்கட்டும், ஒரு ஓட்டுல ஆட்சி கவர்ந்தது இருக்குல்ல, இல்ல ஒரு ஓட்டுல ஆட்சி கவர்ந்ததா இருக்குல்ல, இல்ல ஒரு ஓட்டுல தோத்தவன இருப்பான்ல. நீங்க ஓட்டு 10,000 ஓட்டுல அங்க எண்ணிக்கை பெருச்சு இல்ல, இங்க 10,000 ஓட்டுல ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல, இங்க ரசிக குஞ்சுகள் அதிகமா இருக்கும் பட்சத்துல அதைத்தாங்க நான் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு முறையும் ஒரு அரசியல் என்னங்க தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படுங்கிற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இது நாள் வரையும் இயக்கமாக இருக்கும் பொழுது தனியாக தான் நின்று வேலை செஞ்சேன், தனியாக தான் மக்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது தேர்தல் அரசியல் களத்தில் இன்னைக்கு முக்கியமான ஒரு நபராக அண்ணன் இருக்கிறாருன்னா அவருக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்கள் உள்ள போய் சேர்றோம். என்னைக்கு நாம் தமிழர் நான் இயக்கமாக இருக்கும் வரைக்கும் தேர்தல் வாக்குகளில் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் எங்க கட்சி ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சிருக்கு, ஓட்டும் போட்டிருக்கோம். இப்போ ஆமா 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 அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல. நீங்க அதாவது ஒரு விஷயத்தை, பெரிய விஷயத்தை ஒரு காரணத்துல கொண்டு நீங்க சுருக்க வேணாம். சீமான தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு 4-5 பாயிண்ட் இல்ல, 1000 பாயிண்ட் நான் சொல்ல முடியும். முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கு பனைமரங்களா வெட்டப்பட்டாங்கல்ல. இன்னைக்கு கோடிக்கணக்கான பனைமரங்கள் இன்னைக்கு நட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி நீங்க சொல்லுங்க? எந்த கட்சியும் கிடையாது. 1 கோடி பனைமரங்களை இங்க நட்டு 1 கோடி பனைமரங்களை எடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பட்ட விஷயம் மணல். ஐயா ஐயா அதுதான் நான் திரும்ப சொல்றேன். மதிமுக மட்டும் இல்ல, நீங்க திரும்ப சொல்றதுங்கிறது சொல் என்பது வேற, செயல் என்பது வேற. இங்க பாருங்க,
ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முதன்மையா நின்ற கட்சியில நாம் தமிழர் கட்சி. ஸ்டெர்லைட் போராட்டத்துல இல்ல அது உங்களுடைய மன, நீங்க உங்க மன, நீங்க மறுபடியும் சொல்றேன், அது இல்ல உங்களோட குறிக்கோள் என்னன்னா தமிழ் தேசியத்துல வந்து இந்தியா, அதாவது மத்திய அரசை எதிர்த்து ஒண்ணுமே பண்ணல நீங்க சொல்றீங்க. தமிழர் கட்சி ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையோட ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கரெக்டா வந்து செயல்பட்டு போயிட்டு போது திடீரென முதல் கட்சி வந்து செயல்பட்டாங்க, எனக்கு உதவி செஞ்சிருக்கு, எந்த ஒரு இதுவாக எங்களுக்கு நினைத்து செயல்படுவோம் அப்படின்னு நீங்க இப்ப நினைச்சு வந்திருக்கீங்க இல்லையா? அது ஏதோ ஒரு விஷயத்துல காரணங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் இல்லையா, செயல்பாடுகள் பிடிச்சிருக்கோம், அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அந்த விஷயங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். நீங்க அந்த பனை மரம் மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து ஐயா நான் அதை தான் சொல்றேன். சொல்ல 4 காரணங்கள் இருக்குயா. 4 காரணங்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா காரணம் சொல்ல வரும்போது அடுத்த கேள்வி நீங்க வைக்கிறீங்க. நான் இருங்க நான் என்ன கேக்குறேன், ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுல 3வது மொழியா ஏத்துறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணி ஐயா என்ன பண்ணல, அதுதான் திரும்ப சொல்றேன். நீ என்ன பண்ணல, அதுக்காக இருமொழி கொள்கை வேணுங்கிறதுக்காகவே அண்ணன் கடுமையா போராட்டம் பண்ணிருக்காரு, அறிவிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு. இன்னும் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், டங்ஷன் போராட்டம் வந்துச்சா? டங்ஷன் போராட்டம் வந்தபோது முதல்ல மக்களோடு மக்கள் நின்று காவல்துறை தடையை மீறி களத்துல நின்று போராடியது நாம் தமிழர் கட்சி. ஐயா நான் திரும்ப சொல்றேன், நான் திரும்ப என்ன சொல்றேன் கேட்டுக்கங்க, நாம் தமிழர் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகு மக்கள் திரள் போராட்டமா மான பிறகுதான் மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு. அதே மாதிரி நீட்டு விஷயமா இருக்கட்டும், நான் இன்னொன்று உங்களுக்கு கேட்கிறேன், மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், முல்லைப்பெரியா இருக்கட்டும், பாலாரா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், சிஏ இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத பிரச்சனையா இருக்கட்டும், நான் அதிகாரத்துக்கு வரல, இல்ல அதிகாரத்துக்கு இல்லாம போராடிக்கிட்டு இருக்கல, அதிகாரத்தில் இருக்கிற திராவிடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுல எந்த தீர்த்து வச்சிருக்கு? இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு 20-30 மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க, தொடர்ச்சியா அவனுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரத்தை எனக்கு 234 சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம், 118 பேர் என்ன கொடுத்துப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆட்சி என்ன கொடுத்துப்பாரு, அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் அதுக்கப்புறம் என்ன கேள்விகள்? ஆமா அதை நோக்கி தான் நகர்றோம். ஆமா அதைத்தான் நான் சொல்றேன். மத்திய அரசாங்கத்திலே கடிதம் அதுக்கான செயல்பாடுகள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதைத்தான் நான் சொல்ற வர்றேன். மாநில அரசினுடைய அதிகாரங்கள் இருக்கு ஐயா, மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நான் ஆட்சிக்கு உள்ள வந்த பிறகு நீட்டை நான் உடனே தீர்ப்பேன் அப்படின்னு என்னாச்சு? இப்ப நீங்க சொல்லுங்க ஐயா. நான் அதுதான் நீங்க கேட்டிய, நான் சொல்லிட்டேன். நான் நீட்டை 1 கோடி பேருக்கு நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன். மீனவர்கள் கைது செய்யப்படுகிறாங்க அதுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கடிதம் மூலமா வந்து மத்திய அரசாங்க வேண்டுகோள் கொடுத்து நிறைய பேர் வந்து விடுவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்து தான் இருக்கிறீங்க, இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறேன். ஐயா நான் திரும்ப என்ன சொல்லுமா உங்களுக்கு சொல்லும்போல, மத்திய அரசு கடிதம் போறதை விட தனி ஒருவனா நின்றுக்கிட்டு இலங்கை அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரே பாயிண்ட்ல ஒருத்தர் வந்து இது பண்ற மாதிரி காரணம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட இணைந்து செயல்படுறீங்க, இப்போ நீங்க கட்சி கொண்டு நாம் தமிழரோட இணைக்கிறதுக்கு பதிலா அவங்கள கூட நினைக்கிறாங்க, ஏன் ஒரு கட்சி உங்களோட கட்சி எதுக்கு கலந்து? ஐயா இல்ல நீங்க ஒரு 4 பேர் நின்றுட்டு கேள்வி கேட்கறது ஆரோக்கியமான விவாதமா இருக்குது. நான் அதை வரவேற்கிறேன், அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லல. கண்டிப்பா நீங்க கேளுங்க. நான் கூட்டணி வைப்பதும் நான் இணைந்து செயல்படுவதும் என்னுடைய கட்சியோட முடிவு. நான் என்னுடைய முடிவுக்குள்ள நான் பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுத்து இணையறதுக்கான சாத்தியக்கூறு. அந்த காரணம் தான் நான் சொல்றேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்த முறையில் நிற்க வேண்டிய எனக்கு தேவையில்லை. பெரும் கூட்டமாக இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் தீக்குச்சியா இருக்க விரும்பல, தீப்பந்தமா இருக்க விரும்புறேன். நூறு சதவீதத்தில் நான் சொல்றேன், திராவிட கொள்கைகளை கையில் எடுத்தா வாய்ப்பு திமுகவோட கையில் எடுத்தா நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன்னா அடுத்த நிமிஷமே திரும்பி இருக்கு. அடுத்த நிமிஷமே இல்லை, நான் அதை இருங்க, நான் அதை சொல்லிடுறேன். நான் அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க திமுகவோட திராவிட கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல ஏன் இணைந்து இருந்தாலும் சரிதான். கால சூழல் தான் ஒவ்வொரையும் முடிவெடுக்குங்க ஐயா.
அன்றைய காலகட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார். இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படலை. அதுதான் விஷயம். தேவைப்படலை. அதனால அங்கே தேவைப்படுற அரசியலை நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம். நாங்கள் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு புறச்சூழலை பொறுத்துக்குவாங்க ஐயா. எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார்? சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா? ஏற்கிறோம். தமிழ் தேசிய வடிவமா, தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கான தலைவர்கள், எங்களுக்கான கவிஞர்கள், எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க. அவர் எந்த சூழல்ல கையில் எடுக்க போறாதான் இங்க விஷயம். புரியுதா? ஐயா நான் திரும்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இருங்க அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். நீங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்தில், அதுவும் குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ஒருபோதும் அதில் நான் இருக்க மாட்டேன். ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர். ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளர், ஒரு சென்னை மாவட்ட செயலாளர், அவர் சென்னை மாவட்ட இளைஞரணி, இவர் திருச்சி மாவட்ட செயலாளர், பின்னாடி இருக்கிறவங்க சென்னை மாவட்ட செயலாளர்.